ஃப்ரெண்ட்ஸ், தனம் சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தனம் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாமா? என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தனத்தோட மாமியார் சொல்லிடுவாங்க இல்லையா, நாங்கள் இந்த வீட்டை விட்டு போக முடியாது, இது நானும் என் மருமகளும் சேர்ந்து கட்டின வீடு, இங்கேருந்து நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. நாங்கள் ஏன் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. அப்புறம் வாசுகி உடனே கதிர்கிட்ட சொல்லுவாங்க, பாத்தியாடா கதிர் எப்படி பேசுகிறாங்கன்னு அப்படின்னு. உடனே கதிர் சொல்லுவார், ஆமாம்மா அவங்க உண்மையை தானே சொல்கிறாங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து கட்டின வீடு தானே, அவங்களுக்கும் இதில் உரிமை இருக்குது, நமக்கு தான் இதில் உரிமை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் எல்லோரும் பேசிட்டு கலைஞ்சு போயிடுவாங்க. அதுக்கடுத்து ருக்மணியோட தங்கச்சிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. தனத்தோட மாமியார் இப்படிலாம் இது பண்ணாங்க, வீட்டை எழுதி வாங்கிட்டு அவளை துரத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதை கேட்டுட்டு தான் நான் இப்படி பேசினேன். நம்ம இவங்களோட கொட்டத்தெல்லாம் அடக்கி தனமும் கதிரையும் நல்லா வாழ வச்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வீட்டை விட்டு போகணும், அது வரைக்கும் நம்ம இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. உடனே தனத்தோட தங்கச்சியும் சரிக்கா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நம்மளும் இவங்க எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு நம்ம இந்த வீட்டை விட்டு போகலாம், அது வரைக்கும் நம்ம இந்த வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் உட்காந்துருப்பாங்க நைட்டு. அதுக்கடுத்து கதிர் சொல்லுவார், அம்மா நேற்றுலாம் நீங்கள் தூங்காமல் இருந்திருப்பீங்க, அதனால் நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ராதிகாவும் வாசுகியும் பேசிகிட்டு இருப்பாங்க. ராதிகா சொல்லுவாள், என்னத்தை அவங்கள இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் இங்கேயே உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்னு. உடனே வாசுகி சொல்லுவான், விட்ரி இருந்தால் இருந்துட்டு போட்டோம், நமக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஆள் வேணும், செய்யணும்ல, இவளுங்க அந்த வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு பார்த்துக்கலாம், இவளுங்களை வச்சு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கலாம், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஏதாவது ஒரு பிளான் போட்டு இவளுகளை துரத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்றைக்கான எபிசோடில் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு. நாளைக்கு எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.